ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல், அதாவது கோயம்புத்தூரோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கச்சாயம் எங்கள் பாட்டி சூப்பராக செய்வாங்க. எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து நான் இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். இந்த கச்சாயம் எப்படி பண்ணுறதுன்னா, ஹோல் வீட் முழு கோதுமையை ஊற வச்சு அது கூட வெல்லமும் ஏலக்காவும் சேர்த்து ஆட்டி அதை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும், போண்டா மாதிரி. அதுதான் கச்சாயம். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஏன்னா நம்ம அந்த ஃபைபர் ரிச் ஹோல் வீட்டும் அயன் ரிச் வெல்லமும் சேர்த்து செய்கிறோம். ஒயிட் சுகர் நம்ம சேர்த்துறதில்ல. இந்த ரெண்டும் கம்பைன் ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உடச்ச கோதுமை, மேலே அந்த ஃபைபர் தோலோடு இருக்கிற கோதுமை இப்படி உடச்சி கிடைக்கும் நம்மளுக்கு. கோதுமை சாதமெல்லாம் பண்ணுறக்கு அந்த கோதுமையை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டம்ளர் எடுத்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சா நல்லா சாஃப்டாகிருச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் இது ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுவாங்க. பட் நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3/4 1 கப் அளவுக்கு வெல்லம், 3 ஏலக்காய். இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அந்த கோதுமையில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டு நம்ம மிக்சியில் கோதுமையை சேர்த்திக்கிட்டு 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் வெல்லம் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இனிப்புக்கு 3/4 கப்பு சேர்த்துனாவே சரியாக இருக்கும். அதை சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கணும். நம்ம உளுந்து மாவு போண்டாலாம் செய்வோம் இல்லைங்களா, ஒரு கன்சிஸ்டன்சியில், அந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கையில் ஈரம் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து போட்டோம்னா அழகாக விழுகும் எண்ணெயில். பாருங்கள், இப்படி நீட்டாக இப்படி எடுத்து இப்படி உருட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான கச்சாயம் கோதுமை போண்டா, ஸ்வீட் போண்டா ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம முழு கோதுமையை யூஸ் பண்ணுறோம், நல்ல வெல்லம் யூஸ் பண்ணுறோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலை. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சூடாக சாப்பிட்றதோட கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா நல்ல மேலே கெட்டியாக கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். கடித்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.